Hi students, அனைவரையும் ஆர்டிஸ் நீட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம போன பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சாலிட் மேப்புக்குரிய மனை வரைபடம் தட் இஸ் மைண்ட் மேப் பார்த்தோம். ஸோ அதிலிருந்து நான் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக போட்டு அதை பேஸ் பண்ணி வர நீட் கொஸ்டின்ஸ் நான் போட்டுறேன். ஒவ்வொரு வருஷமும் தலா 2 வினாக்கள் இந்த பகுதியிலிருந்து வருது. இதில் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ராப்ளத்தை உன்னால் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க யூனிட் செல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு சுவரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு செங்கலாக வச்சு கட்டி தான் என்ன ஆக முடியும், ஒரு சுவரை எழுப்ப முடியும். அந்த ஒரு செங்கலை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யூனிட் செல். இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய கிறிஸ்டலில் ஒரு ஸ்மாலஸ்ட் போர்ஷனை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூனிட் செல்லில் 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று ப்ரிமிட்டிவ் யூனிட் செல், இன்னொன்று சென்டர் யூனிட் செல். இந்த ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னா என்னென்னா, அதாவது இந்த 4 கார்னர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டம் இருந்து தான் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபேஸை உருவாக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்றாங்க. சென்டர் யூனிட் செல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலும் 3 வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று பிசிசி, இன்னொன்று எஃப்சிசி, இன்னொன்று என் சென்டர். பிசிசினா பாடி சென்டர். பாடி சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இதான் நீங்கள் ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்துலேயும் சேர்ந்து சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, பாடி சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் சென்டர் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இது ஒரு ஃபேஸ், அப்போ இங்கே ஒன்று இருக்கும், 1 கீழே 2 அடுத்து 3 4 5 6. அப்போ ஃபேஸ் சென்டரில் மொத்தம் எத்தனை ஃபேஸ் சென்டர் செல் இருக்குது, 6 இருக்குது. சரி, அப்போ பாடி சென்டர் 1, ஃபேஸ் சென்டர் 6. என் சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இந்த இது பேர் என்ன, ஸ்டேட் போர்ட் சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. என் சென்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கார்னர் நம்மளுக்கு மொத்தம் கார்னர் செல் 8ன்னு சொல்லி தெரியும். இதில் ஆப்போசிட்டாக இருக்கிற, அதாவது எதிராக இருக்கிற 2 செல்களை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நான் அந்த 3 இதுக்கும் கால்குலேஷன் பார்ட் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன். அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்ளம் செய்ய முடியும். ஸோ சிம்பிள் கியூபிக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1 ஆட்டம். ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். பிசிசிக்கு 2 ஆட்டம், எஃப்சிசிக்கு 4 ஆட்டம். ஸோ சிம்பிள் கியூபிக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மொத்தம் கார்னர் செல், அதாவது நம்பர் ஆஃப் கார்னர் செல் பை 8 தான் ஃபார்முலா. இந்த நம்பர் ஆஃப் கார்னர் செல் எத்தனை இருக்குது, நான் இப்போ தான் சொன்னேன் 8. அப்போ 8/8 இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 1. அப்போ சிம்பிள் கியூபிக்கில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்னது, 1 ஆட்டம். ஸோ இது நம்ம கால்குலேஷனை விட நம்மளுக்கு இதுதான் முக்கியம். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா போதும். இதை ஒரு டேப்லெட் காலம் மாதிரி எழுதி அதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கால்குலேஷன் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாடி சென்டர். ஸோ இந்த பாடி சென்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் கார்னர் பை 8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாடி சென்டர் எத்தனை இருக்குன்னு சொன்னேன் நான், 1 தான். சென்டரில் 1 இருக்குன்னு சொன்னேன், அப்போ 1. அப்போ நம்பர் ஆஃப் கார்னர் செல் நம்மளுக்கு தெரியும் 8 இருக்குன்னு சொல்லி தெரியும். 8/8 ப்ளஸ் 1/1 இதை அடிச்சு கொடுத்தோம்னா என்னது, 1. ஸோ ப்ளஸ் 1, ஸோ டோட்டலி 2 ஆட்டம்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சிசி. நான் இப்போ தான் சொல்லி காமிச்சேன், ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒரு செல் இருக்கிற மாதிரி ஒரு ஆட்டம் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ NC/8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் அந்த ஃபேஸ் சென்டர். ஸோ ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 1 என்ன பண்ணும் அப்படின்னா 2 ஆட்டத்தோட ஷேர் பண்ணிக்கிறோம். அதுதான் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேஸ் சென்டர் டிவைடட் பை 2, அதாவது 2 அட்ஜசன்ட் செல்லோட ஷேர் பண்ணிக்கிறோம். அதான் அதுக்கு மீனிங். அப்போ 8/8 ப்ளஸ் 6/2 அடிச்சு கொடுத்தோம்னா 1 + 3 = 4 ஆட்டம். இந்த கால்குலேஷன் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போர்டு சிலபஸில் படிச்சுக்கணும். நம்மளுக்கு இப்போ நீட் ஓரியன்டாக பார்க்கும் பொழுது இந்த கடைசி இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ சிம்பிள் கியூபிக்கோடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை, 1 ஆட்டம். பிசிசிக்கு என்ன அப்படின்னா 2 ஆட்டம்ஸ். எஃப்சிசிக்கு என்னது 4 ஆட்டம். இதுதான் என்ன சொல்றாங்க, Z வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுக்கு கேட்கும்போது எப்படி கேட்பாங்க, Z வேல்யூ ஆஃப் பிசிசி என்ன அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எஃப்சிசின்னு தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கால்குலேஷன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 7 ப்ரிமிட்டிவ் செல்ஸ். இந்த 7 ப்ரிமிட்டிவ் செல்ஸ் நம்ம இதில் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் கிடையாது. நான் எல்லாம் டயக்ராம் ஓரியன்டாக போட்டிருக்கேன். கியூபிக், டெட்ராகோனல், ஆர்த்தரோம்பிக், ஹெக்ஸாகோனல், ரொம்போஹெட்ரல் அண்ட் மோனோக்ளினிக் அண்ட் ட்ரைக்ளினிக். ஸோ இது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் செய்யும்போது என்ன மாதிரி வருது அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம்.
இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப்லெட் காலம் போட்டிருக்கேன். இதை ஸ்டாப் பண்ணி நீங்கள் உங்களில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கிறிஸ்டல் சிஸ்டம் கியூபிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த பாசிபிள் வேரியேஷன்ஸ் இன் கியூபிக்னு கேட்டாங்கன்னா ஒன்று ப்ரிமிட்டிவாக இருக்கும். நான் இது எல்லாமே இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாடி சென்டர், ஃபேஸ் சென்டர், இது 3 மட்டும்தான் கியூபிக்கில் இருக்கும். இந்த ஆக்சியல் டிஸ்டன்ஸ் அல்லது எட்ஜ் லென்த் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஏன்னு சொல்லுவாங்க. இந்த ஏ, இது பி, சி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சமமாக இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபா வேல்யூ, பீட்டா வேல்யூ அண்ட் காமா வேல்யூ எல்லாமே எது சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் 90 டிகிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதையும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ கியூபிக்கு கூடிய அந்த எக்ஸாம்பிள்ஸ் ப்ரிமிட்டிவ் செல்ஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட், ஜிங்க், பிளெண்ட் அண்ட் காப்பர். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெட்ராகோனல் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேரியேஷன்ஸ் ப்ரிமிட்டிவும் பாடி சென்டர் தான் ஃபார்ம் ஆகும். ஃபேஸ் சென்டரும் எண்ட் சென்டரும் ஃபார்ம் ஆகாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏயும் பியும் சமமாக இருக்கும். ஆனால் சி பார்த்தீங்க அப்படின்னா சமமாக இருக்காது. அதான் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இதனுடைய அந்த ஆக்சியல் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே என்னவாக தான் இருக்கும், 90 டிகிரியாக தான் இருக்கும். ஆர்த்தோரோம்பிக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏபிசி எதுவுமே என்ன இருக்காது, ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்காது. ஆனால் ஆக்சியல் லென்த் எல்லாமே என்னவாக தான் இருக்கும், 90 டிகிரியாக தான் இருக்கும். ஹெக்ஸகோனல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிள் வேரியேஷன்ஸ் மட்டும்தான், தட் மீன்ஸ் ப்ரிமிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏயும் பியும் சமமாக இருக்கும். ஆனால் எது சமமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க, இந்த சி வந்து சமமாக இருக்காதுன்றாங்க. இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் 90 டிகிரி இருக்கும். இது மட்டும் இந்த ஹெக்ஸகோனல் சைட் போகிறதுனால காமா என்ன டிகிரி இருக்குன்றாங்க, 120 டிகிரி இருக்கும். இதில் நீங்கள் எக்ஸாம்பிள் மிக முக்கியம் படிச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராம்போஹீட்ரல் ட்ரைகோனல், இது ப்ரிமிட்டிவ் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏபிசி எல்லாமே சமமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மோனோக்ளினிக் பார்த்தீங்க அப்படின்னா 2 இது ஃபார்ம் ஆகும், ப்ரிமிட்டிவ் அண்ட் எண்ட் சென்டர். இதில் ஏபிசி எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்காது. ஆல்ஃபாவும் பீட்டாவும் 90 டிகிரி இருக்கும். ஆனால் ஆல்ஃபாவும் காமாவும் 90 டிகிரி இருக்கும். பீட்டா மட்டும் என்னது 90 டிகிரிக்கு சமமாக இருக்காது. அடுத்தது ட்ரைக்ளினிக் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஏபிசி எல்லாமே வேரியேஷனாக இருக்கும். எதுவுமே 90 டிகிரி இருக்காது. ஸோ இதை நீங்கள் இந்த டேப்லெட் காலம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, இந்த படம் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் 1 வேர்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை பேஸ் பண்ணி ஒரு நீட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம நீட் கொஸ்டின் பார்ப்போம். Atoms of element B form HCP lattice and those of the element A occupy 2/3 of tetrahedral voids. What is the formula of the compound formed by the elements A and B? இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, கவனிச்சிங்களா? டெட்ராஹீட்ரல் வாய்ட்ஸ். இது டெட்ராஹீட்ரல் வாய்ட்ஸ்னா என்ன, ஆக்டாஹீட்ரல் வாய்ட்ஸ்னா என்ன, அதை ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்றேன். சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்கும். டெட்ராஹீட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் இங்கே ஒரு 3 சர்க்கிள் போட்டிருக்கேன்னா 3 சர்க்கிள், அதாவது the void present between 4 atoms. அப்போ 3 சர்க்கிள், அதாவது ஒரு 3 சர்க்கிள் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் போய் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ 3 சர்க்கிள், அந்த இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் உருவாகும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெட்ராஹீட்ரல் வாய்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழில் நான்முகி வெற்றிடம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க, டெட்ராஹீட்ரல் வாய்ட்ஸ். அப்போ டெட்ராஹீட்ரல் வாய்ட்ஸ்னால் என்னது, த வாய்ட் ப்ரெசன்ட் பிட்வீன் 4 ஆட்டம்ஸ். இப்போ 3 ஆட்டம் ஜாயிண்ட் ஆகிருக்கும், 4th ஆட்டம் வந்து மேலே போய் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆக்டாஹீட்ரல் வாய்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த வாய்ட் ப்ரெசன்ட் பிட்வீன் 6 ஆட்டம், அதாவது எண்முகி வெற்றிடம் சொல்லுவாங்க தமிழில். இது 4 ஆட்டம்ஸ், அதாவது ஒரு 4 ஆட்டம்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே 1 கீழே 1 இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, மேலே 1 கீழே 1 இருக்கிற மாதிரி. அப்போ டோட்டலி எத்தனை ஆட்டம்ஸ் வந்துருச்சு, 6 ஆட்டம்ஸ் வந்துருச்சு. ஸோ அதாவது மேலே 1 கீழே 1, ஓகேவா? ஸோ
ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு வெற்றிடம் உருவாகுது. இதுதான் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்றாங்க. இன்னொரு ஒரு க்ளூ ப்ராப்ளம் செய்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் வந்து டபுள் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன கொடுத்துருக்குனாலும் அது டபுள் த நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை 2n போடணும். இது சேம் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அப்படியே என்னன்னா n வேல்யூ அப்படியே எடுத்துக்கணும். இதுதான் இதுக்குரிய ட்ரிக்கு. ஸோ டபுள் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்பரை நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை டபுள் பண்ணியிருக்கணும். ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்னால் அப்படியே போட்டிருக்கணும். ஸோ இது நான் அடுத்து வர பதிவுகளில் இன்னும் தெளிவாகவும் போடுறேன். நான் இப்போ நீங்கள் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ டைப்ஸ் ஆஃப் வாய்ட்ஸ் இன் எஃப்சிசி இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் போடுறேன். நான் எஃப்சிசிக்கு என்ன, பிசிசிக்கு என்ன, ஹச்சிபிக்கு என்ன, அதில் ஒவ்வொன்றிலையும் டெட்ராஹெட்ரல் வாய்டு ஆக்டாஹெட்ரல் வாய்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ எஃப்சிசி, இப்போ ஃபேஸ் சென்டருக்கு நம்ம இப்போ தான் நான் கண்டுபிடிக்கிற சொல்லி கொடுத்தேன். எஃப்சிசிக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்னது, ஜெட் வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். நம்ம 4ன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா டெட்ராஹெட்ரல் வாய்டு ஆக்டாஹெட்ரல் வாய்டு ஃபார்ம் ஆகிறப்ப நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ஆக்டாஹெட்ரல் வாய்டுனா என்ன சொன்னேன், சேம் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அப்போ 4 அப்படியே போட்டுருணும். அப்போ டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்னால் என்ன சொன்னேன் நான், டபுள் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதாவது 2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும் 8. இதான் எஃப்சிஸ்க்கு. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு நீட் ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். ஆட்டம்ஸ் ஆஃப் எலிமெண்ட் இப்போ தான் நான் சொன்னேன்னா, ஸோ பி, இப்போ பி பார்த்தீங்க அப்படின்னா ஹச்சிபி. ஸோ இப்போ நான் நான் சொல்லிடுறேன். தோஸ் ஆஃப் த எலிமெண்ட் ஏ ஆக்குப்பை டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் என்ன வேல்யூ 2/3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹச்சிபி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்னால் என்ன சொன்னேன், டபுள் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ என்ன பண்ணணும், 2 × 2/3. அப்போ என்னது 2 2s are 4/3. ஸோ ஆன்சர் 4:3. அப்போ A4B3 தான் ஃபார்முலா. இது சிம்பிள் ப்ராப்ளம். இதே மாதிரி பேஸ் பண்ணி ஒரு நீட் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நீட் ப்ராப்ளம் பாருங்கள். A compound is formed by cation C. ஸோ கேட்டையான் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. கேட்டையான் வந்து என்னது, சி கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆனையான் ஏ 2 கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. த ஆனையான்ஸ் ஃபார்ம் ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்ட், அதாவது ஹச்சிபி lattice. And the cations occupy 75% of octahedral voids. ஆக்டாஹெட்ரல்னா என்ன சொன்னேன், டபுள் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆனால் நம்மளுக்கு ஏற்கனவே அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, அது போய் 75% ஆக்குப்பை பண்ணுது அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இப்போ த ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. 2019 கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த ஹிண்ட் நாங்கள் கொடுத்துருக்கேன். நான் இப்போ நான் சொல்லி கொடுத்ததே தான் எழுதியிருக்கேன். நான் எஃப்சிசிக்கும் ஹச்சிபிக்கும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 4. எஃப்சிசிக்கு உங்களுக்கு தெரியும், ஹச்சிபிக்கும் எழுதிக்கோங்க 4. பிசிசியோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் 2. சரியா? ஸோ இப்போ வாங்க ஹச்சிபி கொடுத்துருக்காங்க, ஏபின்னு கொடுத்துட்டேன். நம்ம ஏன்றது என்ன கொடுத்துருக்காங்க, ஆனையான், பின்றது கேட்டையான். ஆனையானுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்போ தான் சொன்னேன் 4ன்னு சொல்லி நான் போட்டுக்கிட்டேன். நான் இந்த 4 எப்படி வந்துச்சுன்னு யோசிக்காதீங்க. எஃப்சிசியோடைய ஜெட் வேல்யூ, அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 4ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஆனையான்லேருந்து கேட்டையான் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க, 75%. 75%னால் என்ன எடுத்துக்கலாம், 75/100. இதை அடித்து கொடுத்தோம்னா என்ன வரும், 3. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, C3A4. அதாவது இந்த C3A4 அதை A4 நான் அப்படி போட்டுக்கிட்டேன். A4 இந்த இடத்துல கேட்டையான்றதுனால அது வந்து C3A4. அப்போ ஆன்சர் என்னது, C3A4. இதுதான் ஆன்சர். ஸோ 2019 கேட்ட கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டென்சிட்டி வச்சு ப்ராப்ளம் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்குறாங்க. அடுத்து இம்பர்ஃபெக்ஷன் எஃபெக்ட், அந்த டிஃபெக்டிலேருந்து ப்ராப்ளம் கேட்குறாங்க. அப்போ சாலிட் ஸ்டேட்டில் நீங்கள் முக்கியமாக கவர் பண்ண வேண்டிய 3 பகுதிகள் இதான். இந்த டெட்ராஹெட்ரல் வாய்டு ஆக்டாஹெட்ரல் வாய்டு ஃபார்முலா வச்சு கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ஷன், அந்த டிஃபெக்ட்ஸ் வச்சு கேட்குறாங்க. அடுத்தது வந்து டென்சிட்டி வச்சு கேட்குறாங்க. ஸோ ஆர்ச்சிவ்ஸ் நீட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இனி வரும் பதிவுகளில் நான் ஒவ்வொரு நீட் கொஸ்டினாக அதை பேஸ் பண்ணி தியரி கான்செப்ட் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மட்டும் பார்க்குறவங்க இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.